அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் மார்ச் 20 முதல் ஏப்ரல் 20, 2026 ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது, அவங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வெற்றி லாபம் காக்க போராடும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். வெற்றி லாபம் காக்க போராடும் மாதம். இப்போ இந்த தலைப்பு அறிவுறுத்தல்லேருந்தே புரிஞ்சிருக்கலாம். வெற்றி லாபம் கிடைக்கும், அதை காப்பாற்றிக்க போராடுற மாதிரி இருக்கும். ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில கமெண்ட்டில் என்ன போடுறாங்க அப்படின்னா, சார் சனி பயிற்சிக்கு சூப்பராக சொல்லியிருக்கீங்க, அடுத்து குரு வக்ர நிவர்த்திக்கு தப்பாக சொல்கிறீங்க, அது நெகட்டிவாக சொல்கிறீங்க, இல்லாட்டி அப்படியே உள்டாவா குரு வக்ர நிவர்த்தி பாசிட்டிவாக சொல்கிறீங்க, சனி நெகட்டிவாக சொல்லியிருந்தீங்களேன்னு. அந்தந்த கோள்கள் அந்தந்த ராசிக்கு நல்லது செய்தா கெட்டது செய்தாங்கிறத பொறுத்து தான் நான் அந்த பலன் கொடுத்துருப்பேன். அது ஒரு இது பாசிட்டிவாகவும் ஒரு இது நெகட்டிவாகவும் அப்படி மாற்றி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். அந்த கோல் எந்த அளவுக்கு நன்மை செய்யும் இதுன்னு. இப்போ ஓவரால் இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன் கொடுக்கறது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மேஜர் கோள்களான சனி பகவான், ராகு கேது, குரு பகவான், இது மேஜர் டிரான்சிஷன் ஆகக்கூடிய கோள்கள், பெரிய கோள், பெரிய திசை உள்ள கோள்கள். ஸோ அதை மையப்படுத்துறது. அண்டு உங்கள் லக்னம் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கோள்கள், அது எப்படி வெயிட்டாக இருக்கா, பாவக ரீதியாக நல்லா இருக்கா, எந்த பாவகங்களுக்கு இப்போ வேலை நடக்குது, அதை பொறுத்து இந்த மாத பலன்கள் கொடுப்பேன். இந்த மாத பலன்கள்ங்கிறது கிட்டத்தட்ட 80% மேலே உங்களுக்கு அப்படியே ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அதற்கேற்ற சூழல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி தான் சூழல் இருக்கும், அது மாதிரி தான் பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது மாதிரி தான் யோசிப்பீங்க, இப்படி இதெல்லாம் இருக்கும். அதனால தான் இது 80%ங்கிற. இது என்னதான் இருந்தாலும் கோச்சார பலன்கள் இந்த அடிப்படை மாறாது. உங்களுடைய பிறப்பு ஜாதக அந்த தசாபுத்தியை பொறுத்து தான் மேஜர் பலன்கள் வரும். அதனால தான் அது 75%. இது இந்த 25%ல் 80% அப்படி ஐடியா பண்ணிக்கணும். ஏன்னா இந்த சூழல்லாம் இருக்கும், கிடைக்கும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், வெற்றி லாபம் காக்க போராடும் மாதம்னு. அப்போ வெற்றி லாபம் கிடைக்கும், அதுக்கேற்ற சூழல் கிடைக்கும், அதுக்கேற்றபடி நடக்கும். அதை காப்பாற்றுறதுக்கு போராடுற மாதிரி இருக்கும். அதை உண்மையிலேயே காப்பாற்றிடுவீங்களா இல்லை இழந்துருவீங்களா அப்படிங்கிறது உங்கள் தசாபுத்தியை பொறுத்து. இப்போ என்ன தசாபுத்தி போகுது, அது பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னா காப்பாற்றிடுவீங்க, இல்லாட்டி நெகட்டிவாக போகும். அதனால தான் போராடும் மாதம்னு போட்டிருக்கேன். இதை ஃபீல் பண்ணிக்கணும். ஏன் இதை மாதிரி நான் ஒரு பலனை கொடுக்குறேன் அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார். அப்போ பெரிய அளவுக்கு லாபம் வரும், ஓடுவீங்க, உழைப்பீங்க. ஏன்னா அவரே 6ஆம் இடத்ததிபதியாக வரார். பிஸியாக இருப்பீங்க, நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருக்கும். சூரியனோடு இணைந்திருப்பது வேற. சூரியன்னா பெரியவங்க, மூத்தவங்க, அதிகாரத்தில் உள்ளவர்கள், தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், இவங்க சப்போர்ட்லாம் இருக்கும். அவங்களோட இணைந்து அவங்களோட ஆதரவோட அவங்களுடைய பவரெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். மேலும் சனி பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு அவர் தர்ம கர்மாதிபதியாக வருகிறார். அவர் 11ல் இருக்கிறப்ப தொழில் வேலை ரீதியாக பேரு புகழுடன் லாபம் கிடைக்கும். அதை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். ஸோ அந்த 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 3 கோள்களும் ஆச்சரியமான லாபங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த வெற்றியை கொடுக்க சுக்கிரனும் இருக்கிறார், 6ஆம் இடத்ததிபதி உச்சம். ஆனால் 26/3/2026 வரைக்கும் தாங்க அவர் உச்சமாக இருக்கிறார். உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி as well as 6ஆம் இடத்ததிபதி. அதற்கடுத்தது அவர் 12ல் வந்துடுறார். அப்போ பரபரன்னு ஓட வேண்டியிருக்கும், நிம்மதி சந்தோஷம் இருக்காது. என்னடா அதுன்னு தக்க வைக்கிறதுக்கு போராடணும். அதாவது ஃபஸ்ட்டு பால்லேயே 6 அடிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கிரிக்கெட்டில். அடுத்த பாலெல்லாம் ரொம்ப கவனமாக விளாண்டா தானே. ஃபஸ்ட் பாலில் 6 அடிச்சுட்டு அடுத்து டக் அவுட் ஆகுறது, இல்லாட்டி ரன்னே எடுக்காமல் டொக்கு வைக்கிறது, இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி வருது. ஒரு மேட்ரு ஆஃப் 1 வீக்குள்ளே
26/3/2026 அன்று அந்த சுக்கிரன் 12ஆம் இடம் வந்து மறைகிறார். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க அவன் அருளால் அந்த காரிய வெற்றி கிடைக்கும். ஏன்னா விபரீத ராஜயோகம் ஏற்படும். ஏன்னா 6ஆம் இடத்ததிபதி 12ல் இருக்கார். பயந்துக்கிட்டே போயிட்டு என்ன நடக்குமோன்னு தெரியல, ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகுமா, சக்ஸஸ் கிடைக்குமா அப்படின்னு புலம்பிக் கொண்டே செய்வீங்க, அது ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக செஞ்சீங்க, திமிராக செஞ்சீங்கன்னா சொதப்பும். அதை பார்த்துக்கணும். அதனால தான் தக்க வைக்கிறதுக்கு போராடணும், அதை காக்கிறதுக்கு போராடணுன்ட்டேன். அண்டு 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். அது சனியை போன்று தான், கிட்டத்தட்ட ஆட்சி போல தான். புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாக அவங்கள்ட்டெல்லாம் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு பக்கமாக வேலை பார்க்க முடியும். ஆனால் உங்கள் வித்தை திறமையில் ஒரு சந்தேகம் வரும். புதிய நபர்களாக இருக்காங்க, நம்மளால் அவங்கள சமாளிக்க முடியுமா, நம்மளுக்கு அந்த ஸ்கில் இருக்கா, உண்மையிலேயே நீங்கள் ஸ்கில்ஃபுல் பர்சனாக இருந்தால் ஓகேன்னு இறங்குவீங்க. அப்பயும் பயம் வரும், எங்கே நம்மளை ஏமாத்திடுவாங்களோ, பாதியிலே போயிட்டா. ஏன்னா புதிய ஆளாக இருக்காங்க, ஏற்கனவே பழகினவங்க, சொந்த பந்தம் அப்படின்னா பரவாயில்ல. வேற்று மதத்தினர், வேறு மொழி பேசுபவர்கள் புதிய ஆட்களாக இருக்காங்களே, அது ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகுமான்னு ஒரு பயம் இருக்கும். நல்லா மெடிடேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளில் கேது இருக்கிறப்ப அந்த ஒரு பழக்கம், மெடிடேஷன் காலம்புற ஏஞ்சதும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, ப்ரஷ் பண்ணுறது, உட்காந்துருது ஒரு 1/2 hour 20 to 30 minutes உட்காந்துடணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியமாக காரிய வெற்றி கிடைத்தே தீரும். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கார், புதன் இருக்கார், அண்டு 7 கூடைய அந்த செவ்வாயும் இருக்கிறார். மற்றவங்க ஒத்துழைப்போடு அந்த காரியம் நடக்கும். என்ன கொஞ்சம் மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், மற்றவங்களை நினச்சி பயம் இருக்கும். ஏன்னா 7 கூடையவனே 12ஆம் இடத்ததிபதியாக வர்றதால எங்கே பாதியிலே போயிட்டார்னா, இவரால் விரயம் ஆயிடுச்சுன்னா அப்படின்லாம் ஒரு சந்தேகங்கள் வரும். இந்த செவ்வாய் 3/4/2026 வரைக்கும் அங்கே இருக்கார். அப்புறம் அவரும் 11ஆம் இடம் வர்றது சிறப்பு. மற்றவங்க வழியாக பெரிய அளவுக்கு லாபம் வரும் 3/4/2026 அப்புறம். அந்த புதனும் நல்லா இருக்கார். புதன் எப்படி இருக்கார்? 11/4/2026 வரைக்கும். ஆக்சுவலாக செவ்வாய் 3/4/26 அப்புறம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வர்றது ப்ளஸ்ஸு, பிறர் மூலமாக நன்மை நடக்கும்னு. அடுத்து புதன் எடுத்துட்டா உங்களுக்கு மிகவும் யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர், 2/5 குடையவர். அவர் 10ல் இருக்கிறது யோகம். 11/4 வரைக்கும் தான் அவர் அங்கே இருக்கார். 11/4 வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும், தொட்டது தொடங்கும். பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம், லாபம், நன்மைகள், வெற்றி எல்லாமே. ஏன்னா நினைத்தது நடக்கும். 5 குடையவன் 10ல் இருக்கிறப்ப நினைத்ததை முடிப்போன்னே சொல்லணும். பட் அதற்கு ஒரு நாளில் ஒரு கோள் இல்லாததால் கொஞ்சம் வீக்காக இருக்கும், ஒரு ஈரட்டாக இருக்கும். அது நல்ல தசாபுத்தியாக இருந்தால் நினைத்ததை முடிப்போனாகவே மாறிடுவீங்க. இல்லாட்டி அப்படியே கை கட்டினது வாய் கட்டலப்பா அப்படிங்கிற மாதிரி போகும். இது 11/4/2026 அப்புறம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு அவரும் இடப்பெயர்ச்சி ஆகிறார். 11ஆம் இடம் வர்றது நல்லது, ஆனால் அவர் வீக்காக இருக்க 11ஆம் இடத்துல அவர் நீச்சமாகிறார். அப்போ பொருள் செலவு பண்ணுறதுல புத்தியில் தடுமாற்றங்கள் வரும், செலவுக்கு நெருக்கடிகள் வரும், இதெல்லாம் கிடைக்கும். அப்படியே பெருசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற காசு இருக்கும், தவறுதலாக பெருசாக ஏதாவது பண்ணிவிட்டு ஒரு டெம்பரவரியாக லாக் ஆகிற மாதிரிலாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் சனி பகவான் அங்கே இருக்கிறதால இறுதி வெற்றி இருக்கும். ஏன்னா 9 குடையவன், ஆனால் அவனே பாதகாதிபதியாக வர்றதால லாபங்கள் கிடைக்கிறதுலையும் ஈஸியாக கிடைக்காது. லாபம் வந்திருக்கும், அதில் ஒரு சின்ன பாதகம் இருக்கும். அவனுக்கு முறையான பங்கு கொடுக்கலான்ட்டு நினைப்பீங்க, அவன் எக்ஸ்ட்ரா எதிர்பார்ப்பான், அது உங்களுக்கு பாதகமாக இருக்கும். அநியாயத்துக்கு இவன் கேட்குறானே, இது பண்ணுறானே, இவனை பகச்சிக்க முடியாமல் இருக்கு, ஏன்னா அது மாதிரி வரும், பாதகங்கள் வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவு வந்துடும். ஆக மேஜர் டெசிஷன் எடுக்க போகிறீங்கன்னாக்கா அதை பார்த்துக்கணும். அண்டு உங்களுக்கு 8/11 கூடையவன் 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ப்ளஸ்ஸு. இதில் 2 பரிவர்த்தனை, அதாவது 2/11 பரிவர்த்தனை ஆகுது. 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறப்ப எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத லாபம், நல்ல பங்குகள் கிடைக்கிறது, நல்ல பங்குதாரர்கள் கிடைக்கிறது, அவங்க வழியாக பெரிய லாபம் கிடைக்கிறதுன்னு கண்டிப்பாக கிடைக்கும்.
அந்த 2 கூடையவன் 11லையும் 11 கூடையவன் 2லையும் இருக்கிறது சூப்பர். ஆனால் 2 5 கூடைய அந்த யோகாதிபதி நீச்சமாகிறது தான் இங்கே வீக்கு. அதனால தான் பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையை வச்சு தான் பார்க்கணும். அதனால தான் போராடுற மாதிரி ஆகுது. போராட்டம்ங்கிறது வெற்றியாக இருக்குமா, சக்ஸஸாக இருக்குமா, இல்லை போராட்டம்ங்கிறது இறுதியில் தோல்வியை கொடுக்குதாங்கிறது உங்கள் தசாபுத்தியை பார்க்கணும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இது அடிப்படை. கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது. உங்களை அறியாமல் தப்பிச்சுக்குவீங்க. இழப்பு வந்தாலும் பெருசாக இழப்பு இருக்காது, சமாளிச்சிருவீங்க. எதிர்நோக்குறீங்கல்ல, இப்போ எதிர்பாராமல் ஒரு அடி பட்டாதாங்க கஷ்டம். இப்போ இந்த இடத்துல இந்த ரோடு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னா அவங்க நிதானமாக போகிறப்ப ஈஸியாக அந்த கஷ்டத்தை கடந்து போயிடுவீங்க. எதிர்பாராமல் அது நல்ல ரோடுன்னு நினச்சிட்டு வேகமாக போகிறப்ப திடீர்னு பெரிய பள்ளம், ரோடு சரியில்லைன்னா மட்டார்னு விழுந்து அடிப்படுறது இது பண்ணுறதுன்னு வரும். எதிர்பாராமல் நடக்கிறது தான் சிக்கல். அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு உணர்வு வந்துடும். அதை ஈஸியாக கடப்பீங்க. அந்த நிதானமாக உங்களுக்கு போக முடியும். இல்லை எடுத்தேன் கவுத்தன்னு பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு 10 11ஆம் பாவகங்கள் வலுக்கிறதால தான் வெற்றியும் லாபமும் கிடைக்கும். அதை தக்க வைக்கிறதுக்கு போராடுற மாதிரி இருக்குது. ஏன்னா யோகாதிபதி 5 கூடையவன் நீச்சமாகிறது தான். உங்கள் புத்தி தடுமாற்றத்தால் நல்லா வந்துச்சிங்க, நல்லா கிடச்சிச்சிங்க, நல்ல பார்ட்னருங்க, நல்ல பெரிய மனுஷனோட பழக்கம் இருந்துச்சுங்க, கெடுத்து விட்டேங்க. ஏதோ ஒரு லூசுத்தனம் பண்ணி ஏதோ பண்ணிட்டேங்க, ஏதோ வெடுக்குன்னு பேசிட்டேன், ஏதோ பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வரும். அதிகாரிகளிடம் பிரச்சனை, தந்தை போன்று உள்ளவர்கள் அவர் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார், இப்போ சொந்த பெத்த பிள்ளையே கண்டுக்காமல் போகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அதில் ரொம்ப கவனம் வச்சுக்கணும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ஆகாதவன், அவன் 2ல் இருக்கான். குடும்பத்திலையும் குழந்தைகள் வழியாகவும் ஒரு சமநிலையை கடைபிடிக்கலைன்னாக்க வம்பு. தன வருவாய் வரும், அவங்க சப்போர்ட்லாம் இருக்காது. உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி உங்கள் பிள்ளையே பண்ணுவாங்க, குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களே பண்ணுவாங்க. அது தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கும் உங்களுக்கு. அதை பார்த்துக்கணும். இந்த சூரியன் 15/4/2026 வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு. உங்கள் வித்தை மேலோங்கும். பெரியவங்க மூத்தவங்கன்னு அரசியல்வாதிகள் தந்தை போன்று உள்ளவர்கள் சொன்னேன் இல்லையா, அவங்க வழியாக பெரிய அளவுக்கு லாபம் கிடைச்சது. 15/4/2026 அப்புறம் கொஞ்சம் குறையும். இப்போ நல்ல ரேப்போ கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. சூரியன் உச்சமாகிறது நல்லது. ஆனால் அவர் 12ஆம் இடத்துல உச்சமாகிறதால பெரியவங்க மூத்தவங்கெல்லாம் அப்போதைக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும், உங்களால் நல்ல லாபம் அடைஞ்சிருப்பாங்க. அப்புறம் அவங்க பிடிச்சிக்குவாங்க, உங்களை கலட்டி விட்டுருவாங்க. அவங்க உங்கள் பிஸ்னஸை இல்லை உங்கள் இதை பிடிச்சிக்குவாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதபடி இருக்கும். அந்த மாதிரி மன உளைச்சல் சிக்கல்கள் வரும். நீங்கள் உங்கள் வித்தை திறமையை காட்ட முடியாதபடி நெருக்கடிகள் வரும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. ஏன்னா 9 10 குறைய அந்த சனி பகவான் பூர்வ பாக்கியாதிபதியாக தர்ம கர்மாதிபதியாக 11ல் இருக்கிறது ஒரு வகையில் மிகவும் சிறப்புனாலும் ஒரு வகையில் அவர் பாதகம். ரொம்ப நம்பிக்கிட்டு பெரியவங்க அவங்கள்ட்ட போய் எப்படி கேட்குறது, அது முறையாக என்ன டீடு என்ன கான்ட்ராக்டு என்ன இதோ அது ப்ராப்பராக எழுதி கையெழுத்தெல்லாம் போட்டுக்கிட்டு ப்ராப்பராக செஞ்சுக்கணும். சும்மா வாய் வார்த்தையில் அப்படி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. பெருந்தன்மையாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொதப்பக்கூடாது. 2 பேருக்குமே நம்ம ரொம்ப பேராசை பெரிய அளவுக்கு லாப சிந்தனையோடு செஞ்சால் அது ஆபத்து தான், அது வேண்டாம். ஈக்குவலாக என்ன கிடைக்குதோ லாபம் கிடைச்சா லாபத்தை சரியாக அந்த சதவீதம் போட்டுக்கணும் ப்ராப்பராக. நம்ம உழைப்பு என்ன, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, அதுபடி அப்போ தான் நல்லது. இல்லாட்டி நல்லா கிடச்சிருக்கும், அந்த பெரிய மனுஷன் உங்கள் பிஸ்னஸை தூக்கிட்டு போயிடுவார், பெருசாக சிக்கலாகும். என்ன சார் அப்படி எல்லாத்துக்கும் வருஷ பலனில் எல்லாத்தையும் ரிஷபத்தை அப்படியே தூக்குறீங்க, எல்லா கோள்களும் பாசிட்டிவாக இருக்குங்கிறீங்க, இப்படி சொல்கிறீங்க திடீர்னு, என்ன ஒரே குழப்பமால இருக்குன்னா, ஆமாங்க உங்கள் பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குன்னு வெயிட்டாக இருக்கான்னு இதெல்லாம் கிடைக்கத காக்க போராடும் நேரம், தக்க வைக்க போராடும் நேரம்னு இருக்கேன்ல. இப்போ கெட்ட தசாபத்தின்னா இழந்துருவீங்க, நல்ல தசாபத்தின்னா போராடி ஜெயிப்பீங்க. நன்றி அன்புள்ளங்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.